கடந்த ஒரு வாரத்துல 3 புற்றுநோய் பத்தின செய்திகள் நான் கேள்விப்பட்டேன். ஒன்னு 27 வயசுடைய பையன் இரத்த புற்றுநோயால இறந்து போறாரு. இரண்டாவதாக தைராய்டு புற்றுநோயுடைய ஒரு அம்மாவை பத்தி, மூணாவதாக சிவகாசியை சேர்ந்த 42 வயதுடைய அம்மாக்கு வயிற்றுல புற்றுநோய், அது ரொம்ப சீரியஸா இருக்கு. இப்படி 3 புற்றுநோய் பத்தின செய்திகள் நான் கேள்விப்பட்டேன். 2 நாள் முன்னாடி புதுக்கோட்டையில முக்கணி திருவிழா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதுல கலந்துகிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த முக்கணி திருவிழால மா பலா வாழை இதோடைய சிறப்பை பத்தி நல்லா பேசியிருந்தாங்க. அதுல பலா மரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது புற்றுநோயை எதிர்க்கிற தன்மை இந்த பலா மரத்துக்கு இருக்கு, அதாவது பலா பழத்துக்கு இருக்கு. அப்புறம் பலா இலையிலிருந்து புற்றுநோய்க்கான மருந்தை ஜெர்மன்ல இப்போ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்த விஷயங்கள். இப்போ பார்த்தோம்னா, அதாவது பெரிய பெரிய வண்டி நிறைய இந்த பலா பழத்தை ரொம்ப துச்சமான விலைக்கு வீடுகள்ல இருந்து கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி ரொம்ப பண்றாங்க. அதாவது இந்த பலாப்பழம் இன்னைக்கு நம்ம அதை எடுத்து ஏதாவது அதுல சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்லாம போனது அதுக்கு ஒரு காரணம். ஆனா என்னன்னா, புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்மகிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னைக்கு டெக்னாலஜிகள் இருந்தாலும், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனோம்னா கண்டிப்பா அது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதுல நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகப்படுற ஒரு விஷயம். அப்போ புற்றுநோயை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு அது முக்கிய காரணம் உணவுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப துச்சமான, அதாவது குறைந்த விலையில நமக்கு கிடைக்கிற நம்மளுடைய நேரம் மட்டும்தான் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை ப்ராசஸ் பண்ற அந்த நேரம் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனா நம்மளுடைய சேஃப்டிக்கும், நம்ம குழந்தைகள், நம்மளை சுத்தி இருக்கிற உறவினர்கள் எல்லாருக்காகவும் நம்ம அதை கண்டிப்பா பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஒரு பெரிய நோயினால பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு ரூம்ல போய் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் இதுக்காக நம்ம செலவு பண்றதுல தப்பே கிடையாது. நமக்கு விலை மதிப்பில்லாத விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் இது அதிகமா இருக்கும். இந்த பலா பழம், பலா காய் இதெல்லாமே. அதாவது பலா காயை பவுடர் பண்ணி சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அதிக குருதி அழுத்தம், அதுக்கும் இந்த பலா காயோட டெண்டர் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேல் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வீட்டுல உபயோகிங்க. புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உணவு மட்டும்தான் ஒரு சிறந்த வழி. ஒரு வாரத்திலேயே எனக்கு 3 செய்திகள் வருதுன்னா எவ்வளவு புற்றுநோய் எவ்வளவு அதிகமா நமக்கு நம்மளை சுத்தி பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கணும். நன்றி, வணக்கம்.